வணக்கம். ஒரு கடைக்கு முன்னாலேயும், ஒரு வீட்டுக்கு முன்னாலேயும் ஒரு நாய் நின்னுட்ருக்கும். நான் அடிக்கடி சொல்றேன்னு நெனைக்காதீங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 2 டீ, 2 சிகரெட்டு அப்படின்னு குடிக்கிறீங்க. ஒரு சிகரெட்டோட விலை எனக்கு தெரிஞ்சு சரியா தெரியல. எனக்கு ரூ. 15 இருக்கலாம், ரூ. 20 இருக்கலாம். ஒரு டீ ரூ. 10 இருக்கலாம், ரூ. 20 இருக்கலாம். மனசு வந்து இதெல்லாம் குடிக்கிறீங்க. அத சிகரெட் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சும் குடிக்கிறீங்க. உங்களையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கும் அந்த நாய். அதுக்கு ஒரு ரூ. 10 பிஸ்கெட் வாங்கி போடுங்க. அது போதும், அது உயிர் வாழ. என்ன பண்ணுறது? பசி எல்லாருக்கும் ஒன்று தானே. மனுஷனுக்கும் ஒன்று தான், நாய்க்கும் ஒன்று தான். அதை படைச்ச கடவுளுக்கு அதை பசியை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியல. அது பசியில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் எல்லாரோட முகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நமக்கு ஏதாவது போடுவாங்களான்னு. இதில் அது பொம்பளை நாயாக இருந்துச்சுன்னா அது மாசமாக இருக்குது, குட்டி போட்டிருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவோ பணம் வேஸ்ட் பண்ணுறோம். அதில் ஒரு நாய்க்கு ஒருத்தங்கன்னு போட்டால் கூட அவங்க ஏதோ வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. நான் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன். சாமி முகத்தில் வெண்ணையா சாப்பாடான்னு தெரியல ஒட்டியிருக்கு. அதை போய் அந்த நாய் வந்து பயந்து பயந்து சாப்பிடுது. இதை ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு அதுக்கு ஒரு கீழே லைன் போட்டு அதுக்கு ஒரு சோகப்பாட்டு போட்டு வியூஸும் லைக் வாங்குறவங்களுக்கு தான் அது தப்பா இல்லையான்னு எனக்கு தெரியல. நாய் என்ன கஷ்டப்படுதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதோட பசியை யோசிச்சு பாருங்கள். ரோட்டில் சாணி சாப்பிடுது. நான் இதை பண்ணுறேன்னு எனக்கு சொல்கிற விருப்பம் கிடையாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது நான் ரூ. 200 ரோட்டில் இருக்கிற நாய்க்கே செலவு பண்ணுறேன். பார்க்குற நாய்க்கு எல்லாம் பிஸ்கெட் போடுறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சிக்கன் கடையிலேருந்து சிக்கனோட அந்த கால், தலை, ஈரல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுறேன். நான் கண்ணில் பார்க்குற நாய்க்கு எல்லாத்துக்குமே போடுறேன். ஒரு நாள் வாங்கிட்டு வரும்போதும் ஒரு தெரு வழியாக வருவேன், அவங்களுக்கு போடுவேன். தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் கூட கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். அவங்க நம்மளை தான் எதிர்பார்த்து வாழ்கிறாங்க. எப்போவோ நல்லது நடக்கும்னு, புண்ணியம் வரும்ன்ட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இப்போ நல்லது பண்ணுங்கள். இந்த நிமிஷம் புண்ணியம் வருதான்னு பாருங்கள். நல்லதே நடக்கட்டும். பாவம் அவங்களோட பசி போக்கட்டும். மனுஷன் பிச்சை கூட எடுத்து சாப்பிட்ருவாங்க. பசி ரொம்ப கொடுமைங்க. அது கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அந்த நாய் ரொம்ப கஷ்டப்படுது. நான் ஆடு மாடை ரொம்ப கேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க பச்சையாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுடுறாங்க. பழைய சாப்பாடு கூட சாப்பிட்டுடுறாங்க. அதனால் யோசிச்சு பாருங்கள், உதவி பண்ணுங்கள். நாய் பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருந்தா அதுக்கு தயவுசெய்து சாப்பாடு வாங்கி போடுங்க. வண்டி ஓட்டும்போது முன்ன பின்ன தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. உங்கள் பாட்டுக்கு வண்டி அது மேலே ஏற்றிட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் அது நடக்க முடியாமல், சாப்பிட முடியாமல், அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் யாரும் சேர்க்க முடியாத சூழ்நிலை நிறைய இருக்குது. வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க.